ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டோட ஈரலில் தொக்கு எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இது ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். இந்த தொக்கு குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதனால் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டு ஈரலை நல்லா தண்ணியில் அலசி நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு 2-3 அலசி வச்சது. மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம ஊற விடலாம். தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஆட்டு ஈரல் தொக்கு. இது சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இது போல் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஈரல் தொக்கு சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இது வந்து உடல் எடையை வந்து அதிகப்படுத்தாது. உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள், இரும்பு சத்து நிறைந்த பொருள். எலும்பு வந்து இதனால் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் தொக்கு எப்படி செய்கிறதுன்றத பார்த்தீங்களா? இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட ஈரல் தொக்கை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் போது அருமையான சுவையில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.